இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரோட விஷ்ணு சித்தர். என்னதுரா ஒரு கோபுரத்தை காட்டுற, கையை குப்பின்னு நிற்கிற ஒருத்தரை காட்டுற, விஷ்ணு சித்தர்னு சொல்றியேன்னு கேட்குறீங்களா? கதை சொன்னால் ஒத்துப்பேளா? வரேளா? கதை கேட்கலாமா? பிடிக்கும் இல்லை உங்களுக்கெல்லாம் கதை கேட்க? ஸ்ரீவில்லிபுத்தூரில் முகுந்த பட்டருக்கும் பதுமைங்கிறவாளுக்கும் மகனா திருவாவதாரம் பண்ணுறாராம். திரு அவதாரம்னா என்ன? நம்மெல்லாம் வெறும்னா பிறக்கிறது மனுஷா இல்லையா? அவர் ஆழ்வார், அதனால அவர் பிறந்ததை திரு அவதாரம் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஓகேயா? ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம் அவர் பிறந்தநாள். இப்போ நம்மளோட பிறந்தநாள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொண்டாடக்கூடாது. அம்மா கிட்ட கேட்டு தமிழ் மாதம் என்னதில் பிறந்தோமோ நட்சத்திரம் தான் செலிப்ரேட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? உமாச்சி கோவிலுக்கு போகணும், அர்ச்சனை பண்ணணும். ஓகேயா? வேற எதுவும் கூடாது. பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாரோட பேர்லேயும் உமாச்சியோட பேர் இருக்கும், பெருமாளோட பேர் இருக்கும். இவரும் விஷ்ணு சித்தர், சதா பெருமாளையே நினச்சிட்டு இருப்பாராம். அந்த வயசில் பூனல் போட்டா, கல்யாணம் பண்ணிண்டா, பூ பறிக்க போகிறான் காலையில். சரியா? அவர் ஆத்து திண்ணைய அவரே நீட்டாக பெருக்கி நம்ம வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு பெரியாழ்வார் நான் தன்னோட வீட்டை தானே க்ளீன் பண்ணி மூக்கில் மாஸ்கெல்லாம் போட்டுருக்கார். எதுக்கு மாஸ்க் போட்டுருக்கார்? நீட்டாக, அதாவது இப்போ நம்ம பூ பறிச்சோம்னா வாசனை வரும் இல்லை? அந்த வாசனையை மோந்து பார்க்கக்கூடாது. உமாச்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி மோந்து பார்க்கலாமா? கூடாது இல்லை? அதனால மூக்கில் துணி கட்டிண்டு அந்த தேனீயெல்லாம் காலையில் வந்து இதில் தேன் எடுக்க வரும்ல, அதுக்கு முன்னாடியே எல்லா பூவையும் பறித்து அந்த காலையில் நீட் பண்ணிட்டு போனாரே, பெருக்கிட்டு போனாரே, அந்த இடத்துல பூவை போட்டு விதமாக மாலை கட்டி, நம்மெல்லாம் மாலை கட்டி என்ன பண்ணுவோம்? பூ பார்த்தாலே நம்ம தலையில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோமா? அவர் உமாச்சிக்கு வைக்கணும்னு ஆசைப்படுவாராம். உமாச்சிக்கு மாலை விதமாக சாத்தி அழகு பார்ப்பறான். மதுரையில் வல்லபதேவன்னு ஒரு ராஜாவா. யாரு? வல்லபதேவன். ரொம்ப நன்னா ராஜாவா, ரொம்ப நல்ல ராஜா, சூப்பர் ராஜாவா. அவர் என்ன பண்ணுறார்? ஒரு நாள் நைட்டு, முன்னாடிலாம் என்ன பண்ணுவாளாம், ராஜா வந்து மாறு வேஷம், அதாவது நம்மெல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வைப்போம்ல, அந்த மாதிரி காம்படிஷன் வச்சுட்ட மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ராத்திரி ஊருக்குள்ளே போவாராம். மக்கள்லாம் என்ன பேசிக்கிறா, நாடு நன்னா இருக்கா, கஷ்டமாக இருக்கா, ராஜா எப்படி ரூல் பண்ணுறான்னு சொல்கிறாளா, இல்லை ஏதாவது குறை சொல்கிறாளா அப்படின்னு கேட்டு நல்லதாக இருந்தால் ஹாப்பியாக இருப்பாராம், தப்பாக இருந்தால் திருத்திக்கணும்னு பார்ப்பாராம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் வந்து கேட்குறாராம். அப்போ திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கிறவா சொல்கிறாளாம், என்ன சொல்கிறாளாம், அப்போ வந்து நம்ம மழை காலத்தில் ரெயினாக இருக்கும், மழையாக இருக்கும், வெளியில் போக முடியாதுல்ல, அப்போ சாமான்லாம் வந்து இப்போ தானே கொடையெல்லாம் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடியே அந்த காலத்துலலாம் ஒன்றும் இல்லை, சாமானை வாங்கி வச்சுருவா. அதே மாதிரி வயசானதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அதனால சின்ன வயசாக இருக்கும்போதே சேர்த்து வச்சுருணும். அதே மாதிரி உமாச்சிக்கிட்ட மோட்சத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம ஏதாவது நல்லது பண்ணால் தானே சொர்க்கத்துக்கு போவோம், பாவம் பண்ணால் என்ன பண்ணுவோம்? பாட்டி கதை சொல்லியிருக்காளா, நரகத்துக்கு போவோம்னு. அந்த மாதிரி உமாச்சிக்கிட்ட போகணும்னா நிறைய நல்லது பண்ணணும் இல்லையா? யார் ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணணும், யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பாட்டி சொல்லியிருப்பாள்ல. அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம உமாச்சிக்கிட்ட போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ராஜா என்ன பண்ணுறார்? உமாச்சி கிட்ட போகிறதுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அப்போ இத்தனை நாளாக நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணுறாரு? நாளைக்கு பார்ப்போமா, எல்லாரும் பாட்டிகிட்டையோ அம்மாக்கிட்டேயோ கதை கேட்குறீங்களா, என்னாச்சு பாட்டின்னு சொல்லுன்னு, இல்லாட்டி நானே சொல்லவா உங்களுக்கு?